ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. புரோக்கன் வீட் வச்ச ஒரு இன்ஸ்டன்டான செர்லாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3 ஸ்பூன் புரோக்கன் வீட்டுக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். நட்ஸ்ல வந்து 3 பாதாம், 3 முந்திரி, ஒரு 7, 8 உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்டா சிம்பிளா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்யணும்னா கண்டிப்பா இதை வந்து செய்யலாம். பேன் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு வறுக்க போறோம். 7 மந்த்ஸ் 7.5 மந்த்ஸ் பேபி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமா புரோக்கன் வீட்லாம் பாப்பாக்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இந்த புரோக்கன் வீட்ல அயன் அண்ட் மினரல்ஸ் இருக்கனால நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறம் போட்டுக்கல்ல அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லயே வந்து நல்லாவே வறுபட்டுரும். பொட்டுக்கல்லாம் ஆல்ரெடி வறுக்கடலையா தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட போதும். இந்த செர்லாக் கண்டிப்பா பாப்பாக்கு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் கிட்ட கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியும் கூட, நிறைய நியூட்ரிஷன்ஸும் இதுல இருக்கிறதுனால பாப்பாக்கு வந்து நல்லா டம்மி ஃபுல்லா இருக்கும். மற்ற செர்லாக்ஸை விட இந்த செர்லாக்ஸ் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஈஸியா டைஜஸ்டும் ஆயிடும். இதை நீங்க எந்த டைம்ல வேணா பாப்பா கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், பெட், ஈவினிங் ஸ்நாக் எந்த டைம்ல வேணா கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பாக்கு கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு அண்ட் டைஜஸ்ட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எந்த டைம் வேணா கொடுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டுக்கடலைலாம் வந்து ரொம்பலாம் ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. லைட்டா வந்து லைக் வறுத்துட்டாலே போதும். இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இது பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். பாப்பா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எந்த ஃபுட் கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வெயிட்டும் சரியா போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இதை 7.5 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க பாப்பாங்களுக்கு கொஞ்சம் இது டைஜஷன்ல இஷ்யூ வரும். ஸோ அதனால தான் 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் பேபியில இருக்கவங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து தாராளமா வரும். அதுக்கு மேல வந்து நான் செர்லாக் பவுடர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாவே வந்து மேக் பண்ணி வச்சுப்பேன். மேக் பண்ணும்போது ஒரு 2 டேஸ், அதாவது வந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்குற மாதிரி வச்சுப்பேன். செர்லாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம நல்லா பவுடரா அரைச்சு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பேபி எத்தனை மாசம் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து நான் ஜல்லடை வச்சு நல்லா வந்து சலிச்சு அந்த திப்பி எல்லாமே வந்து மேலே வந்துடும். ஸோ அதை வந்து பாப்பாங்களுக்கு ஃபுட்ல சேர்த்து கொடுக்க தேவையில்லை. அதை நம்ம கீழே போட்டுடலாம். இந்த மாதிரி சலிக்கும் போது மேலே நிறைய வந்து அந்த ஃபில்டர் மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இன்னொரு தடவை கூட மிக்ஸியோ இல்லை பிளெண்டர்லையோ வந்து நீங்கள் ஒரு சுத்த அடிச்சு விட்டுக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து திப்பி தான், அதை வந்து கீழே போட்டுடலாம். இதை ஒரு டைட்டாக ஒரு ஏர் டைட்னர் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வந்து செர்லாக் ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் செழியனுக்கு மோஸ்ட்லி இதை ஒன்று மிட் மார்னிங்காக இல்லைனா மிட் ஈவினிங் அந்த டைமில் தான் கொடுப்பேன். பேபி ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் மேலே போனோன்னா இந்த செர்லாக் அப்படின்றதுலாம் நம்ம கொடுக்குறதே மறந்துடுவோம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பாப்பாங்களுக்கும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஈவினிங் டைம்ல ஏதோ ஒரு ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். நல்ல ஒரு ஹாட் வாட்டரை ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் வந்து இந்த அரைச்சு வச்ச இந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு ஸ்வீட்டனுக்காக வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ கருப்பட்டியோ உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே இதுல போட்டிருக்கனால ஹீட்டன் அதுலயே இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்ல நீங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அதுவே வந்து நல்லாவே குக் ஆயிடும். களி ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணணும். செழியனுக்கு வந்து கஞ்சி ஃபார்ம் அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா திக்கா களி ஃபார்ம்ல இருந்தால் தான் பிடிக்குது. நான் அதையே ஒரு 2 to 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணும்போது அது நார்மலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து செழியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கன்சிஸ்டன்சி. இதை நான் ஒரு 5 to 6 o'clock பாப்பாக்கு கொடுத்துருவேன். இந்த வீடியோ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம பேஜை மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் see you in the next video. Bye.